மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கடந்த ஒரு மாதமாக பட்டு சேலை நெசவு செய்ய ஜைரிகை வழங்காத அண்ணாப்பட்டு கூட்டுறவு சங்கத்தை கண்டித்து காஞ்சிபுரத்தில் அண்ணாப்பட்டு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் உள்ளார். கார்த்திகேயன், அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க அந்த போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் என்றாலே பட்டு நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் தமிழக அரசின் கைத்தறி துறையின் கீழ் பல சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இதில் அண்ணா பட்டு கூட்டுறவு நெசவாளர்கள் சங்கமும் ஒன்று. உலக புகழ் பெற்ற இந்த அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தில் தற்பொழுது நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது இவர்களுக்கு மூலப்பொருட்கள் வழங்கவில்லை, எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களிலே மிகவும் பிரபலமான அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம் மற்ற சங்கங்களை விட லாபத்தில் இயங்குகின்றன. இங்கு உள்ள அனைத்து பட்டு கூட்டுறவு சங்கங்களிலேயே 3 பட்டு கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்குகின்றன. அதில் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கமும் ஒன்று. இங்கு விற்பனையும் அதிகம். இந்த பட்டு கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 1300 பட்டு நெசவாளர்கள் உறுப்பினராக உள்ளனர். இவர்களுக்கு பட்டு சேலை நெய்வதற்காக மூலப்பொருட்கள் வழங்கப்படும். அதாவது அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம் மூலமாக இவர் நெசவாளர்களுக்கு உறுப்பினராக உள்ள நெசவாளருக்கு மூலப்பொருட்கள் வழங்கப்படும். மூலப்பொருட்களான பட்டு, ஜரிகை மற்றும் கோராப்பட்டு இவைகளை வழங்கினால்தான் நெசவாளர்கள் தங்களது வீட்டிற்கு சென்று பட்டு சேலை நெய்து கொண்டு வந்து இந்த கூட்டுறவு சங்கத்தில் வழங்கி கூலியை பெற்று வருவர். இது காலகாலமாக பரம்பரை நடைபெற்று வருகிறது. தற்போது தங்கத்தின் விலை அதிக உச்சத்தில் சென்று கொண்டிருப்பதால் ஜரிகை வாங்குவதில் தமிழக அரசு விகிதாச்சார முறைப்படி மாற்றியமைத்துள்ளது. அதாவது தமிழக அரசு கீழ் இயங்கும் கைத்தறி துறையின் கீழ் இயங்கும் இந்த பட்டு கூட்டுறவு சங்கத்தில் வழங்கப்படும் ஜரிகையின் விகிதாசாரம் 5.0% 4.5% வழங்கவும், அந்த வெள்ளியின் விகிதாச்சாரம் 40% 30% விகிதாச்சாரம் மாற்றி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டு அதை மாற்றியமைக்க காலதாமதமாவதால் கடந்த 2 மாத காலமாக அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் அதனுடைய நெசவாளர்களுக்கு பட்டு ஜரிகையும் மூலப்பொருட்களும் கோராப்பட்டும் வழங்கவில்லை. இதனால் பட்டு சேலை நெசவு செய்யும் நெசவாளர்கள் நெசவு தொழில் இன்றி தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. நெசவு சேலை நெய்தால்தான் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். அந்த கூலியின் அடிப்படையில் அவர்களுக்கு போனஸ் வழங்கப்படும். இப்பொழுது கோராப்பட்டும் ஜரிகையும் வழங்காததால் இவர்கள் நெசவு செய்ய முடியவில்லை. இவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. மேலும் பட்டு சேலையை உற்பத்தி செய்ய மூலப்பொருட்களை வழங்காததால் பட்டு சேலை உற்பத்தி நின்று போயிருக்கிறது. அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்திற்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் தரமான பட்டு சேலை வாங்கி சென்று மகிழ்ந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது பட்டு சேலை தட்டுப்பாடு காரணமாக வரும் வாடிக்கையாளர்கள் பட்டு சேலை வாங்காமலேயே திரும்பி செல்கின்றனர். இதனால் விற்பனையும் பாதிக்கப்படுகிறது. இதனால் பட்டு சேலை நெசவு செய்யும் நெசவாளர்கள் இன்று அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு உடனடியாக பட்டு ஜரிகையும் கோராப்பட்டும் உடனே வழங்க வேண்டும், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என உள்ளிருப்பு போராட்டத்தில் கடந்த 2 மணி நேரமாக ஈடுபட்டனர். பின்னர் கைத்தறித்துறை அலுவலர்கள் அவருடன் ஆலோசனை ஈடுபட்டு அதாவது பட்டு தர பரிசோதனை, அதாவது அந்த தமிழக அரசு கூறியுள்ள விகிதாச்சாரப்படி பட்டு ஜரிகினை தரப்படுத்தி கடந்த வருகின்ற 2 மணி நேரத்தில் உங்களுக்கு பட்டு ஜரிகையும் கோராப்பட்டும் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பட்டு சேலை நெசவு செய்யும் நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை கைவிட்டு அந்த அலுவலகத்திலேயே அமர்ந்து தற்போது பட்டு ஜரிகையும் கோராப்பட்டு வாங்குவதற்காக காத்திருக்கின்றனர். கிருஷ்ணவேணி, இந்த கடந்த 2 மாத காலமாக கோராப்பட்டும் ஜரிகையும் வழங்காததால் நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகவும் சோதனை காலமாக இருந்தது என்று நெசவாளர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணவேணி.
விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். கேட்டுவாங்க எல்லாருக்கும் 20 ஓட்டிங்கன்னா 20 தான் சொல்றேன் மேல பேசி ஒரு தறி அறுத்தா 20 நாள் 30 நாள் 1 மாதம் 2 மாதம் அதுபோல் உட்கார வைக்கிறாங்க. நெசவாளர் குடும்பம் இதனால் பாதிக்கப்படுகிறது. நெசவாளர்கள் பிள்ளைகள் மீண்டும் இந்த நெசவு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இதனால் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அந்த பட்டு சேலைகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இங்கே இருக்கிற நம்ம பட்டு கூட்டுறவு சங்கத்தில் உள்ள நெசவாளர்கள் வாழ்வாதாரம் மிக மிக பாதிக்கப்படுகிறது. நிறைய பேர் நம்ம அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் தறியை நிறுத்தி விடுகிறார். காரணம் என்றால் தொழில் கொடுக்க முடியவில்லை, அவங்க தொழில் கொடுக்க மாட்டேன்றாங்க. மெயின் காரணம் இப்போ ஜரிகை விலை ஏறதுனால தறிக்கார உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு சேலையை 1 மாதத்துக்கு கொண்டு வர வைக்கிறாங்க. மற்ற நாளில் என்ன பண்ணுவாங்க அவங்க, அதனால் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் பல முறை கோரிக்கை வச்சாலும் அதை செவி எடுக்க மாட்டேன்றாங்க. இதனால் இன்று இங்கே இருக்கிற உறுப்பினர்லாம் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் உடனே தலையிட்டு நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும்.